ஹலோ சார் வணக்கம் சார், நாங்க ஏர்டெல் ஆபீஸ்ல பேசுறோம் சார். சொல்லு தாயே. சார் நீங்க ஒரு மாசமா ரீசார்ஜ் பண்ணாம இருக்கீங்க. நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் ஒரு சிம் கட் ஆயிரும் சார். எங்க தாயி இந்த வேலை வெட்டிக்கு தான் போனேன். ஓனர் சம்பளம் வேற கொடுக்கணும். அது வேலை வெட்டிலாம் வாங்கிக்கிறாங்க. சம்பளம் கேட்டா மட்டும் அவங்க கவட்டையில சுளுக்கு பிடிச்சிக்க மாட்டேங்குது தாயே. சார் நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கங்க சார். அதான் தாய் இந்த அப்புறம் 1000 ரூபாய் காசெல்லாம் கூட வச்சிருந்தேன். அந்த சொந்தக்காரங்க வந்தாங்க, எல்லாம் கறி காயின்னு எல்லாம் திருநெளிச்சு விட்டு போயிட்டாங்க தாயே. சார் அதெல்லாம் ஏன் சார் சொல்றீங்க? நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கங்க சார். எங்க தாய் இந்த அப்புறம் இந்த சின்னவனுக்கு வேற துணி எடுக்கணும். அப்புறம் இந்த எனக்கு வேற டவுசர்லாம் கிழிஞ்சு போச்சு. அது எல்லாம் உங்களுக்கு எது கோச்சுக்காது தாய். நானே கோமணத்தை கட்டிட்டாலே சொல்றோம் பாருங்க. எனக்கு வேற இது இது டவுசர்லாம் வேற எடுக்கணும். அது அப்புறம் இந்த என் பெரியம்மாவை வேற வயசுக்கு வந்த பிள்ளையா இருக்குது. அதை வேற ஒருத்தன் கையில வேற பிடிச்சி கொடுக்கணும். அது வண்டம் பாத்திரம் அது இதுன்னு எல்லாம் எடுக்கணும். என்ன பண்றதுன்னே தெரியல தாயி. மருந்தை குடிக்கிற மாதிரி இருக்கு தாயி. சார் சார் ஒரு வருஷம் தேவையான ரீசார்ஜ் நான் என் சொந்த காசுல பண்றேன் சார். சார் நீங்க போன மட்டும் வாங்கிக்க சார். ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ தாயி. நல்லா இரு தாயி, நல்லா இரு தாயி.